தாயின் அன்பும் கருணை உள்ளமும் கொண்ட 2ஆம் தேதியில் பிறந்த ஆண் மற்றும் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயகணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் தேதி பிறந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களாக சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 80% கருணை உள்ளம் கொண்டவர்கள். மீதி 20% இதற்கு ஆப்போசிட்டாக கருணையே இல்லாமல் பிறந்தவர்கள். ஏன் அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால், எல்லாம் விதியின் வசத்தால் தான் இந்த நிலைகள் ஏற்படுகிறது. அந்த விதி ஏன் அப்படி அமைகிறது என்பதை இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது. கருணை உள்ளம் கொண்ட 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள், இவர்களுக்கு கருணை உள்ளம் மட்டுமல்ல, நல்ல கற்பனா சக்தியும், கதை, காவியம், ஓவியம், பாடல் ஆசிரியர், ஏன் கதாநாயகனை கூட நடிக்கக்கூடிய அத்தனை திறமையும் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் வாழ்நாளில் தான் செய்யாத தொழிலே இருக்காது. சாதாரண ரோட்டில் வைக்க பூக்கடையில் இருந்து சாக்லேட் தயாரிக்கும் கம்பெனி வரைக்கும் இவர்களுக்கு எந்த தொழில் வேண்டும் என்றாலும் செய்யலாம். அநேகமாக ரோட்டு டிஃபன் கடையெல்லாம் இவர்கள் தான் அதிகம் வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் தாயின் அன்பை பெற்றவர்கள். ஒரு தாய்க்கு தன் குழந்தையின் பசியை தீர்க்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அதே போல இவர்கள் யார் வந்தாலும் உணவு சாப்பிட வைப்பார்கள். அதே போல் எந்த வீட்டுக்கு போனாலும் உரிமை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் உணவு கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். இந்த அளவுக்கு யதார்த்தமானவர்கள் இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள். 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சூரியன் என்றால் 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சந்திரன் ஆவார். இந்த சந்திரன் என்பது மனோகாரகன். மனசாட்சி, மனசில் உதயமாகக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய கண்ணங்கள், நம்மளுடைய கண்கள், கற்பனை வளங்கள், இவை எல்லாமே 2ஐ குறிக்கும். இந்த 2 எண் என்பது நிலவு. நிலவு எப்படி ஒளி தருமோ அதே போல் இவர்கள் முகம் எப்பொழுதும் பிரகாசமாக ஒளியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இவர்களின் முகம் மிக தேஜஸ் இழந்து பல விரக்தியால் வாழ்க்கையே சூன்யமாகிவிடும். நல்ல கருணை உள்ளம் கொண்ட இவர்களுக்கு ஏன் வாழ்வில் சூன்யம் ஏற்படுகிறது என்று இயற்கை ஜோதிடம் மிக தெளிவாக கண்டுபிடித்து, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அவேர்னஸை, ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறது. சூன்யமாகப்பட்ட அத்தனை பேருக்கும் இவர்கள் வாழ்வு ஏன் சூன்யமாகிறது என்று இயற்கை ஜோதிடம் மிக தெளிவாக கண்டுபிடித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்களுடைய வாழ்நாளில் எப்பேற்பட்ட பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் பலிக்காமல் போய்விடும். ஒரு சில ஜோதிடர்களிடம் இவர்கள் சுயஜாதகத்தை பார்க்க சென்றால் அவர்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவார்கள். சிலர் பாவங்களை இயக்குங்கள் என்று ஒரு மெத்தேடு சொல்லிக் கொடுப்பார்கள். சிலர் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் என்று சொல்வார்கள். சிலர் கோச்சார் நிலைக்கு ஏற்ற மாதிரி பரிகார பூஜைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான பரிகாரம் செய்தாலும் பலிக்காது. அதனால் விரக்தி நிலை ஏற்படும். எந்த பரிகாரம் செய்து எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று ஜோதிடம் பார்ப்பதற்கே நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று மிக துல்லியமாக இயற்கை ஜோதிடம் கண்டுபிடித்திருக்கிறது. ஒரு ஒரிஜினல் ஐடி இருக்குது என்றால் சில இடத்தில் ஜெராக்ஸ் ஐடியை தான் நாம் கொடுப்போம். அதே போல பரிகாரம் என்பது ஒரு விஷயத்துக்கு மாற்று கருத்தாக அல்லது என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் அந்த பரிகாரத்தையே செய்கிறோம். சாதாரணமாக எல்லோரும் அவரவர் மதப்படி ஏதாவது ஒரு கடவுளை வணங்கி கொண்டு தான் இருப்போம். இஸ்லாமா பிறந்தால் அல்லாவை தொழுது கொண்டு இருப்போம். கிறிஸ்துவரா பிறந்தால் இயேசுவை ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். இந்துவாக பிறந்தால் எண்ணற்ற சாமிகளை நாம் வணங்கி கொண்டிருப்போம். மொத்தம் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் அவரவர் மதப்படி, அவரவர் மொழிப்படி, அவரவர் இனப்படி, அவரவருக்கு தெரிந்த முறையில் கடவுளை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இயற்கை மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. நமக்கு மிஞ்சிய அமானுஷ சக்திகள் உள்ளது. அதனால்தான் நம் இறை வழிபாடை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறை வழிபாடு செய்தும் மனதுக்கு நிம்மதி இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த கொடுமையை நாம் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? ஒரு பிரச்சனைக்கு சரியான தீர்வை கண்டுபிடிப்பதற்குள்ளேயே பாதி வயது போய்விடுகிறது. அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து சொன்னாலும் சிலர் இந்த வீடியோவை ஏதோ மீம்ஸ் வீடியோ தள்ளிட்டு போற மாதிரி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஏனென்றால் அவருடைய தசாபுத்தி சரியாக இருந்தால்தான் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பார்கள். நம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளவுதான் விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அதை நாம் செயல்படுத்துவதற்கு தசாபுத்திகள் சாதகமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு தசாபுத்திகள் சாதகமாக ஓடவில்லை என்றால் அவர்களிடம் எவ்வளவுதான் அமிர்தத்தை எடுத்து வைத்தாலும் அந்த அமிர்தத்தை சந்தேகப்படுவார்கள், இது விஷம் என்று. அவர்களுக்கு எப்பொழுது தசாபுத்தி சாதகமாக வருகிறதோ அவர்கள் கண்களில் தான் இந்த வீடியோ படும். ஏனென்றால் இந்த வீடியோ என்பது வாழ்க்கை மாற்றத்துக்கான வீடியோ. உங்களுடைய கஷ்ட நிலைகளை தீர்க்கக்கூடிய வீடியோ, உங்களுடைய பஞ்ச நிலைகளை தீர்க்கக்கூடிய வீடியோ, உங்களுடைய சுயமரியாதை காக்கக்கூடிய வீடியோ,
உங்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் பங்கம் ஏற்பட்டிருந்தால் அதை நீங்கள் சரி செய்து கொண்டு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பதிவாக இந்த பதிவு இருக்கும். இந்த பதிவு சாதாரண பதிவு அல்ல, இது மிக துல்லியமாக ஆய்வு செய்த பதிவு. இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த தேதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய திருநாமம் யாருக்கெல்லாம் சரியில்லையோ, திருநாமம் என்றால் அவர்களுடைய பெயர், அவர்களுடைய ஐடி ஆகும். ஒரு பெயர் தான் அவர்களை அடையாளம் காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. டே மனுஷா என்று கூப்பிட முடியாது. அவர்களுக்கு ராமசாமியோ குப்புசாமியோ ஏதோ ஒரு பெயரை வைத்துத்தான் நாம் கூப்பிடுகிறோம். அந்த பெயர் என்பது சாதாரணமாக பெயருக்காக பெயர் வைக்கக்கூடாது. அவர்கள் இறந்த பின்னும் அந்த பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி, அதாவது பிறப்பின் கிரக நிலை அலைகளுக்கு தகுந்த மாதிரி அது திருநாமம் அமைய வேண்டும். இரண்டாவது, அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கையெழுத்து, தன்னுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கையெழுத்து அமைய வேண்டும். மூன்றாவதாக, ஒரு ஆணின் கிரக நிலைக்கும் ஒரு பெண்ணின் கிரக நிலைக்கும் சமமான நாட்களில் திருமணம் ஆக வேண்டும். சாதாரணமாக பஞ்சாங்கப்படி யாரும் திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செய்துவிட்டு வாழ்வில் மிக அவதிப்படாதீர்கள். ஏன் பஞ்சாங்கப்படி திருமணம் செய்யக்கூடாது என்று பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த பதிவை இயற்கை ஜோதிடத்தில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரே விஷயத்தில் எல்லா வீடியோலையும் சொல்லும் போது வீடியோ லென்த் ஆகிக்கொண்டே இருக்கும். அதனால் பஞ்சாங்கப்படி ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்பது பல வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு திருமண நாட்கள் என்பது ஒரு ஆணுடைய கிரக நிலைக்கும் ஒரு பெண்ணுடைய கிரக நிலைக்கும் இருவருக்கும் சமமான நாட்களில் திருமணம் செய்து கொண்டால், யாரெல்லாம் தன்னுடைய கிரக நிலைப்படி திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஊனமுள்ள குழந்தை பிறக்காது, மிக அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கும். தன் வாழ்நாளில் விரக்தி நிலையில் நிற்கக்கூடிய நிலை ஏற்படாது. எந்த துரோகம் நடக்கப் போவதாக இருந்தாலும் முன்கூட்டியே தெரிய வந்துவிடும். அதனால் அந்த துரோகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். மிகப்பெரிய அறுவை சிகிச்சை, மிகப்பெரிய ஆக்சிடென்ட் இதெல்லாம் தவிர்க்கப்படும். சாதாரணமாக இது வீடியோ அல்ல, இந்த பதிவு தனி மனித வாழ்வில் மிக உயரத்தை உச்சத்தில் கொண்டு போகக்கூடிய பதிவாகும். அப்படிப்பட்ட பதிவை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். உங்கள் மனசாட்சிக்கு இந்த பதிவு நல்ல பதிவு என்றால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் தன்னை போலதான் பிறரும் இருப்பார்கள் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசு எப்பொழுதும் கருணை உள்ளமாக இருக்கும். இந்த 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவர்கள் அவர்களுடைய திருநாமம் எது மாதிரி அமையக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு தோல்வியை தெரிந்து கொண்டால் தான் வெற்றிகள் ஈஸி. வெற்றிகளை தெரிந்து கொண்டு வெற்றி பெறுவது பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஜெயிக்க போறோன்னு தெரிந்து விட்டால் அது விட்டு கொடுப்பது தவறில்லை. ஆனால் தோக்க போறோன்னு தெரிந்து கொண்டால் அந்த தோல்வியை நாம் அடையக்கூடாது. முயற்சி செய்து அந்த தோல்வியை நாம் தோற்கடிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை லட்சியத்தில் ஏன் விரக்தி நிலை ஏற்படுகிறது? எதற்கு எடுத்தாலும் எங்கே போய் நின்னாலும் ஏன் தரித்திரம் வந்து முன்னாடி தாண்டவம் ஆடுகிறது? தடைகளும் தாமதங்களும் ஏன் நமக்கு வருகிறது? எதை செய்தாலும் ஏன் நன்றி விசுவாசம் இல்லாமல் நமக்கு மற்றவர்கள் துரோகம் செய்கிறார்கள்? ஏன் எவ்வளவு உழைத்தாலும் ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது? ஏன் எதை செய்தாலும் நமக்கு பாராட்டு கிடைக்க மாட்டேங்கிறது? நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட நம்ம முயன்று படித்தாலும் கூட அதற்கு தகுந்த மதிப்பெண் கிடைக்க மாட்டேங்கிறது. இப்படி உங்களுடைய சரிவான விஷயத்துக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் உங்களுடைய திருநாமம் தானே தவிர, உங்களுடைய பெயர் தானே தவிர வேறு எதுவும் இல்லை. இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக இதை ஆய்வு செய்திருக்கிறது. நம்மளுடைய பெயர்கள் சரியாக அமையவில்லை என்றால் நமக்கு தரித்திரமும் கஷ்டங்களும் பஞ்சங்களும் தாண்டவம் ஆடும். அப்படி தரித்திரம் கொடுக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், இந்த 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு DH, MN, NM, HM, MH, HT, SU, US, VS, SV. SV என்றால் செல்வி என்று எடுத்துக்கொள்ளலாம். DH என்றால் தனலட்சுமி, திவ்யா, தன்ஸ்ரீ. தனா என்று வரக்கூடிய சொல்லுகள் அனைத்தும் தா என்று DH வரக்கூடிய அனைத்து எழுத்தும், அதேபோல் TH தா என்ற சொல் அனைத்து எழுத்தும், தண்டபாணி, திருவேங்கடன், திருநிறைச்செல்வி, திரு என்று வரக்கூடிய சொல் அனைத்தும் AP, PA. PA என்றால் பரமேஸ்வரி, பார்வதி, பத்மாவதி என்ற சொல்லெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வில் சூனியத்தை கொடுத்துவிடும். தான் என்ன செய்கிறோம் என்றே செய்ய அந்த ஒரு யோசனையே வரவிடாத அளவுக்கு வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய்விடும். தனக்கு எங்கே போனாலும் விரக்தி ஏற்படுவதால் தன்னுடைய மனசாட்சியை மறைச்சு பொய் சாட்சி சொல்லக்கூடிய நிலைகள் கூட ஏற்படும். திருட வைக்கும்.
அப்படி ஒரு பெயர்கள் என்னவென்றால் GO என்ற எழுத்து, கோதாண்டன், கோவிந்தன், கோபால் என்று GO வரக்கூடிய எழுத்து இவர்களுக்கு தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நடக்க வைக்கும். அது மட்டுமல்ல, தனக்கு நடப்பதும் மனசுக்கு விரோதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கும். ஒருவன் அக்யூஸ்ட் ஆகிறான் என்றால் தனக்கு விரக்தி ஏற்படுவதால் தான் அவன் அக்யூஸ்ட் ஆகிறான். இதற்கெல்லாம் சரியான காரணம் தெரியாமல் நீங்கள் எந்த கோயிலில் போய் எப்படி சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் அல்லாவை தொழுதாலும் சரி, இயேசுவை வணங்கினாலும் சரி, இந்து கடவுளில் எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, உங்களுடைய திருநாமம் உங்களுக்கு சரியில்லாமல் நீங்கள் எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் அந்த எப்போ நீங்கள் மனமுருகி சாமி கும்பிட்றீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பான் இறைவன். அது இறைவன் கஷ்டத்தை கொடுப்பதல்ல. பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை. ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கையை இறைவன் நமக்கு அறிவென்று ஒரு மதியை கொடுத்திருக்கிறான். விதிப்படி சில விஷயங்கள் நடக்கிறது என்றால் அது பூர்வ ஜென்மத்தின்படி நாம் என்ன மாதிரி நடந்துக்கிறோமோ, பூர்வ ஜென்மத்தில் நல்லது செய்தோம் என்றால் அந்த நல்லதும், கெட்டது செய்தோம் என்றால் அந்த கெட்டதும் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு பரிசாக கிடைக்கும். ஆனால் அந்த பரிசை நாம் சரியாக பெற வேண்டும் என்றால் உங்களுடைய திருநாமம் சரியாக அமைந்திருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் போன ஜென்மத்தில் சேர்த்து வைத்த புண்ணியமாக இருக்கட்டும் அல்லது பாவச் செயலாக இருக்கட்டும் அது சரியாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் திருநாமம் சரியாக அமையவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாவச் செயல், அதாவது நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகம் நடக்கும், பாசிட்டிவான விஷயம் குறைவாகத்தான் நடக்கும். இப்படி உள்ளவர்கள் விரக்தியில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் கூட ஒரு சிலர் மட்டும்தான் தற்கொலையில் கூட பாஸ் ஆக முடியும். வெகு சிலர் தற்கொலையில் கூட பாஸ் ஆக முடியாமல் வெந்தும் வேகாமலும் ஊனமுற்ற வாழ்க்கையோடு மீண்டும் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலை ஏற்படும். இவர்கள் தற்கொலை செய்தால் கூட தன்னுடைய உயிர் போகாது. ஏனென்றால் இந்த கஷ்ட ஜீவனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விதி. அப்படி உள்ளவர்கள் தான் இந்த மாதிரி தலைகளாக பெயர்கள் மாறும். SHA, HAS, UL, LU, LO, WS, SW என்ற எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய பெயர்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய தரித்திரத்தையும் மனசங்கடத்தையும் கொடுக்கும். உங்கள் கண்களில் எப்பொழுது இந்த பதிவு படுகிறதோ, உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பெயர்கள் நீங்கள் அமைத்திருந்தாலும், உங்களுக்கு அமைத்திருந்தாலும், உங்களுடைய சகோதரர்களுக்கு அமைத்திருந்தாலும் தயவு செய்து இந்த பதிவை அவர்களுக்கு கண்களில் காட்டுங்கள். முடிந்தால் அவர்கள் பெயரை மாற்றி அமைத்துக் கொடுங்கள். ஒரு பெயரால் இவ்வளோ பெரிய கெட்ட பெயரும், இவ்வளோ பெரிய அவமானமும், இவ்வளோ பெரிய தரித்தனமும் போன பக்கெல்லாம் மனசங்கடத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அதை தாராளமாக நம்ம மாற்றி அமைக்க முடியும். இறைவன் அந்த வல்லலை நம் கொடுத்திருக்கான். உங்க வீட்டில் புதிதாக திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு நீங்க எந்த சீதனத்தை கொடுக்கிறீர்களோ இல்லையோ இந்த இயற்கையை சீதனமாக கொடுங்கள். இந்த இயற்கை சீதனமாக கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் வாழ்வில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஏற்பட்டு புரிதல் ஏற்பட்டு வாழ்வில் எண்ணற்ற இலக்குகளை அடைவார்கள். இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் மன வருத்தம் ஏற்பட்டு டிவர்ஸ் என்ற நிலைக்கு ஏற்படும். ஏனென்றால் உயிராக காதலித்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு அவர்களுக்கு மெல்ல மெல்ல மனக்கசப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய திருமண நாட்கள் சரியாக அமையாததால் தான். பொதுவாக பஞ்சாயத்தில் உள்ள நாட்களில் திருமணம் செய்வதால் மிகப்பெரிய சங்கடத்தையும் மிகப்பெரிய விரக்தியையும் மிகப்பெரிய இன்சென்ட்டையும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதை இயற்கை ஜோதிடம் துருவி ஆராய்ந்து மக்களுக்கு இது உலக சாதனை பட்டியலில் இடம்பெற வேண்டும். இந்த திருமண நாட்கள் என்பது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மட்டுமல்ல, உலகில் பிறந்த அனைவருக்கும் இது சமமாக இருக்கும். இங்கிலீஷ்காரராக இருந்தாலும் சரி, தமிழ்காரராக இருந்தாலும் சரி, மலையாளத்துக்காரராக இருந்தாலும் எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுடைய திருமண நாட்கள் சரியில்லை என்றால் உங்களுடைய காதல் வாழ்க்கை கூட கசந்து விடும். ஒருவர் காதல் வாழ்க்கை கசந்து விட்டால் அவர்கள் அப்படி செய்தார்கள், அதனால தான் நான் விலகிவிட்டேன் என்று நீங்கள் அந்த காரணத்தை வேண்டும் என்றால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். ஆனால் இந்த திருமண நாட்களால் தான் உங்களுக்கு அந்த வேறுபாடு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. அந்த தெரியாத அமானுஷ்ய விஷயத்தை தான் இயற்கை ஜோதிடம் கண்டுபிடித்து மிக கடுமையான இந்த செக்ஷனை ஆய்வு செய்து நாளைக்கு டைவர்ஸ் ஆகக்கூடியவர்கள் கூட இன்று என்னை சந்தித்தீர்கள் என்றால் நிச்சயமாக மீண்டும் உங்களை சந்தோஷமாக சேர்ந்து வாழ வைத்து விடுவேன். அந்த அளவுக்கு இயற்கை ஜோதிடத்தில் மிக துல்லியமாக அமானுஷ்யத்தை துருவி கண்டுபிடித்திருக்கிறோம். அதனால் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படுகிறதோ, மன வருத்தம் ஏற்படுகிறதோ, யாரெல்லாம் பிரிந்திருக்கிறீர்களோ அவர்கள் இயற்கை ஜோதிடத்தை கால் பண்ணுங்க. மீண்டும் உங்கள் துணைவரோடு இணைந்து நல்வாழ்வு வாழ்ந்து நீங்கள் நினைத்த இலக்குகளை அடைய வேண்டும். உங்களுடைய குழந்தைகளும் நல்லா படிக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கு நல்ல வசதி வாய்ப்பு வர வேண்டும் என்றாலும் உங்களுடைய திருமண நாட்கள் சரியாக அமைந்தால்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும். நீங்கள் போகிற பக்கம்லாம் சீரும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு
சீனியாரிட்டி பிரகாரம் கூட பரிசு கிடைக்கவில்லை என்றாலும், ப்ரமோஷன் கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய திருமண நாட்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உழைத்த உழைப்புக்கு, நீங்கள் பட்ட பாடுக்கு உங்களுக்கு சரியான ப்ரமோஷன் கிடைக்கும். பிரபஞ்ச சக்தி என்பது அனைவருக்கும் பொதுவானது, அதிர்ஷ்டம் என்பதும் அனைவருக்கும் பொதுவானது. ஏனென்றால் இதனுடைய விஷயம் நமக்கு தெரியாதனால தான் அந்த அதிர்ஷ்டத்தை நாம் அடைய முடியாமல் இருக்கிறோம். எந்த ஒரு பாடமும் யாரும் கற்றுக்கொண்டு பிறக்கவில்லை. எல்லோரும் பிறக்கும் போது அறியா நிலையில் பிறக்கிறோம். வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வளர வளரதான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதே போல உங்களுடைய வாழ்க்கை பெரும்பகுதி கஷ்டங்களையும் தரித்திரத்தையும் சந்தித்தவர்கள் உங்களுடைய திருநாமத்தையும் உங்களுடைய கையெழுத்தையும் உங்களுடைய திருமணத்தையும் மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வில் எல்லா நலமும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.